World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். விஜயமங்கலம் கருணாகரன் ஐயா அவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஜெராக்ஸ் ஒரு இது கொடுக்க போறாரு. அதை பற்றி ஒரு செய்தி மட்டும் சொல்லிட்டு உங்களுக்கு கொடுப்பாரு. எக்கருத்தை எதன் வழி தெரிந்தாலும் அக்கருத்தின் அகக்கருத்தை தெரிவிப்பது அறிவு. ஒருத்தருடைய ஜாதகம் அவங்களுக்கு தான் 100% செயல்படும். அவருடைய மகனுடைய ஜாதகமோ மகளுடைய ஜாதகமோ 50% தான் அவருக்கு செயல்படும். அவருடைய பேரன் ஜாதகமோ பேத்தியுடைய ஜாதகமோ அவருக்கு 25% தான் செயல்படும். இதுல பிறந்த குழந்தைக்கு ஆயுள் இருக்குதா, ஆரோக்கியமா இருக்குமா, இது அவசியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆகையினால குழந்தை பிறந்ததும் ஜாதகம் அமைக்க வேண்டும். அப்பத்தான் அதனுடைய ஆயுள் ஆரோக்கியம் இதெல்லாம் பெற்றவங்க இன்னும் வேண்டியவங்கெல்லாம் தெரிஞ்சுக்க இயலும். இது மட்டும் இல்லாம பிறந்த குழந்தைக்கு 12 பாவகங்களும் இயங்குகின்றன. பசிக்குது, குழந்தை அழுகுது, பால் நாளும் குடிச்சு பார்க்கலாம்னு கொடுக்குறாங்க. அடுத்து இன்னொருக்கு அதே மாதிரி சூழ்நிலை அந்த குழந்தைக்கு ஏற்படுது. அப்ப அந்த குழந்தை இது மாதிரி இருந்த போது நம்ம கத்துணுமே, அப்ப இப்படும் கத்துனோம்னா நமக்கு காரியம் ஆகலாம் அப்படிங்கிற சிந்திக்க தொடங்கி செயல்பட ஆரம்பித்து விடுகிறது. 5ஆம் பாவகம் சிந்தனை, செயல்பாடு 10ஆம் பாவகம். நல்லா குழந்தை தூங்குது அப்படிம்பாங்க, 12ஆம் பாவகம் இயங்குது. இப்படி பிறந்த குழந்தைக்கு 12 பாவகங்களும் இயங்குகின்றன. ஆகவே 3 வருஷம் கழிச்சு ஜாதகம் அமைக்கலாம். 16 வருஷம், அதாவது இந்த பாலகிரி அப்படிங்கிறதுக்கு 16 வருஷம். அந்த பாலகிரியை ஒழுங்குறதுக்கு 16 வருஷம் ஆறதுனால அதுக்கப்புறம் தான் குழந்தைக்கு ஜாதகம் அமைக்கணும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் இருக்குது. ஆனாலும் யதார்த்தத்தில் அந்த குழந்தை நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா பிறந்ததுமே ஜாதகத்தை அமைத்து விட வேண்டும். இப்போ ஒரு ஜாதகத்தில் அந்த ஜாதகருக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் பலம் குறைவாக இருக்கின்றன. அந்த கிரகங்களுக்குண்டான காரக பொருள்களை அந்த ஜாதகர் கூடுமானவரை கூடுதலாக உபயோகித்தால் அந்த கிரகங்கள் பலம் பெற்றுவிடும். அப்போ அந்த ஜாதகர் நியாயமாக பெற வேண்டிய விருப்பங்களை பெற்றுவிடுவார், அனுபவித்து விடுவார். ஒரு ஜாதகத்தில் தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் பலமாக இருக்கின்றன. அந்த கிரகத்தினுடைய பலத்தை குறைத்தே ஆக வேண்டும். அப்போ அந்த கிரகத்துக்கு உண்டான காரக பொருள்களை அநாதை ஆசிரமத்தில் தானம் கொடுத்தால் அவை செயல் இழந்துவிடும். அப்போ அந்த ஜாதகர் நியாயமான விருப்பங்கள் நிறைவேறி பூரணமான வாழ்க்கையை வாழ்ந்து இயற்கையோடு இணைவார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். கருணாகரன், விஜயமங்கலம், 88 70 53 10 83. நன்றி, வணக்கம். கருணாகரன் ஐயா அவர்களுக்கு நம் மனமார்ந்த நன்றிகள். அவர் ஒரு சில ஜெராக்ஸ் வச்சிருக்கிறாரு, அதெல்லாம் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டாரு. அது அப்படியே இடத்துக்கு வந்து தருவார், வாங்கிக்கிங்க.
வணக்கம்.